18ஆம் நூற்றாண்டுல உலகத்தையே அச்சுறுத்திய ஸ்மால் பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்ச அந்த சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்மால் பாக்ஸால் பாதிக்கப்பட்டு பல ஆயிரம் மக்கள் கொத்து கொத்தா இறந்துகிட்டு இருக்கிறாங்க. முகம் முழுக்க அகோரமாக அந்த அம்மையெல்லாம் அதிகமாக அதுக்கு வைத்தியமே இல்லைன்னு சொல்லி எல்லா மக்களும் திண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு டாக்டர் எட்வர்ட் ஜென்னர்ங்கிறவர். என்ன கவனிக்கிறாருன்னா, பால் கறக்கிற பொண்ணுங்களுக்கு அந்த பாதிப்பே நடக்கவே இல்லை. பத்தாததுக்கு அவங்க முகம் ரொம்ப பொழிவா வேற இருக்கு. இது எப்படி அவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப டீப்பா கவனிச்சு பார்த்துருக்கிறாரு. மாடுகிட்டேருந்து கவுபாக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு தொற்று அவங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கு. சின்ன சின்ன காயங்கள் இருந்திருக்கு. அதால அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படலைங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. அதனால அவர் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. 1796 என்ன பண்றாருன்னா, சாரான்னு ஒரு பால் கறக்கிற பொண்ணை கூப்பிட்டு கவுபாக்ஸால அவங்க பாதிக்கப்பட்டு கையில் இருக்கிற அந்த புண்ணு இருக்குல்ல, அதுலேருந்து இந்த தண்ணியை எடுத்து அவரோட 8 வயசு பையன் ஜேம்ஸுக்கு அதை கொடுக்குறாரு. அதை கொடுத்து கொஞ்ச நாள்ல அவனுக்கு சின்னதா ஒரு ஃபீவர் போயிடுது. அதை கவனிச்சு அவரு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. ஸ்மால் பாக்ஸோட கிருமி எடுத்து அதே பையனுக்கு இன்ஜெக்ட் பண்றாரு. அவரு நினைச்ச மாதிரியே அவரோட பையனுக்கு எதுவுமே ஆகல. அதுதான் உலகத்தோட முதல் வேக்சின். கூடுதல் விஷயம் என்னன்னா, அந்த வேக்காங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே லத்தீன் மொழியில பசு அப்படிங்கிறது தான். அந்த வார்த்தையிலேருந்து தான் வேக்சின் அப்படிங்கிற வார்த்தையே வந்திருக்கு. இந்த கதையில நான் படிக்கும்போது அந்த 8 வயசு பையன் ஜேம்ஸுக்கு உண்மையாவே நம்ம அப்பா நம்மளை இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு உண்மையாவே அவனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவனோட மனசு எப்படி பாடுபட்டிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, ஒவ்வொரு முக்கியமான மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடியும் யாரோ உயிர் தியாகம் பண்ற அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த கதையை பார்க்கும்போது.